Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்திலே உங்களை யாவரையும் உன்னதமானவர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. பிரியமான தேவ ஜனமே, இந்த நல்ல அருமையான வேளையில ஒரு மேன்மை மிக்க தேவ செய்தியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து உன்னதமான தேவன் தாமே இதோ அவருடைய திரு வார்த்தையை அருளி செய்யும் போது, செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது பிசாசை துரத்தின வல்லமை மிக்க வார்த்தை என்று சொல்லி ஒரு செய்தியின் தலைப்பாக பார்க்கிறோம். இந்த செய்தியானது ஒவ்வொருவருக்கும் வல்லமையை கொடுக்கிற விடுதலையின் நற்செய்தியாய் அமைந்திருக்கிறது. ஆகவே கேட்கிறவர்கள் முழுமையாக தேவ செய்தியை கேளுங்கள். வேதத்தின் ஆழத்தை உன்னதமானவர் கற்றுக் கொடுக்கிறார். அது மேன்மையாக கற்றுக் கொடுக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நமக்கு தேவையான ஆழமான சத்தியத்தை போதித்து வருகிறார். இந்த செய்தியை மாத்திரமல்ல, யூடியூபின் வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேவ செய்திகள் ஜேகேபி மினிஸ்ட்ரிஸ் என்று சொல்லி நீங்க யூடியூபின் வாயிலாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது மேலான ஆசீர்வாதம் நிறைந்த தேவ செய்தி, வியப்பூட்டும் தேவ செய்தி, இதுவரை கேட்டீராத தேவ செய்தியாய் அங்கே அமைந்திருக்கிறது. இவைகளெல்லாம் தந்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியின் தலைப்பை பார்க்கும்போது பிசாசை துரத்தின வல்லமை மிக்க வார்த்தை. வார்த்தை என்று எடுத்துக்கொண்டால் 3 விதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தேவ வார்த்தை. தேவனிடத்திலிருந்து வருகிறது தேவ வார்த்தை. அந்த தேவ வார்த்தையினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119, 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். பாத்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைகள் முழுக்க முழுக்க இனிமையானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இனிமையான வார்த்தைகள் வரும்போது விடாய்ந்த உள்ளமாய் இருக்கிறதான மனிதனுடைய வாழ்க்கையை இதோ இன்பம் தரும்படியான, சமாதானம் தரும்படியான வார்த்தைகளாய் அமைகிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம், வார்த்தையின் இரண்டாவது மனிதனுடைய வார்த்தை என்று பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? தேவனுடைய வார்த்தை இனிமையான வார்த்தை என்றால் மனிதனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? வேதம் வாசிப்போம். சங்கீதம் 64:4. மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். பார்த்தீர்களா? தேவனுடைய வார்த்தை முழுக்க முழுக்க இனிமையானது. ஆனால் மனிதனுடைய வார்த்தை கசப்பு தருகிற வார்த்தை. பாத்தீங்களா? கசப்பு தருகிற வார்த்தை மனிதனுடைய வார்த்தை. சகிக்க கூடாதபடிக்கு கால பொத்திக்கிறோம் இல்லையா? சில சமயங்களிலே கெட்ட வார்த்தை, அவதூறமான வார்த்தை, கோல் சொல்லுகிறதான வார்த்தை, அடுத்து கெடுக்கிறதான வார்த்தை, கொலைவெறியின் வார்த்தை, தீங்கான வார்த்தை, விரோதத்தின் வார்த்தை, இவைகளெல்லாம் கடும் சொற்களால்
பயங்கரமான வார்த்தையினாலே வசனிக்கிறதான வார்த்தை. இவைகளெல்லாம் பார்க்கும்போது மனிதனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எங்கே, மனிதனுடைய வார்த்தை எங்கே? இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது என்னன்னா பிசாசின் வார்த்தை. அந்த பிசாசினுடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? சங்கீதம் 55:21 பாருங்க, அவன் வாயின் சொற்கள் வெண்ணெய் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். பாத்தீங்களா? பிசாசினுடைய வார்த்தை எப்படி தெரியுமா? இந்த வெண்ணெய் பாத்தீங்களா, அந்த வெண்ணெய் எவ்வளோ மெருதுவா இருக்கு. அந்த அது காட்டிலும் அவனுடைய வார்த்தை ரொம்ப 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 அப்படி இருக்குமா? ஆனா அவனுடைய இதயமோ உருவின பட்டயம். பாத்தீங்களா? மேல் தோற்றத்துக்கு அந்த வார்த்தை பேசும்போது என்னன்னா வெண்ணையை போல வரும், ஆனா வார்த்தையோ உருவின பட்டயம். ஆதாம் ஏவாளோடு கூட பிசாசானவன் பேசும்போது அவன் வஞ்சிப்பின் வார்த்தையை கொடுக்கும் போது மிருதுவான வார்த்தையை கொடுத்தான், வெண்ணையை போல வார்த்தையை கொடுத்தான் அவன். ஆனால் அவனுடைய இதயமோ உருவின பட்டயம். பயங்கரமானது இல்லைங்களா? இந்த 3 வார்த்தைகளை நம்ம கருத்தூன்றி தெரிஞ்சாதாங்க ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, மகத்துவம் உள்ளது என்று சொல்லி வார்த்தையின் பேரில அதி உன்னதமான தாகம் வரும் ஆச்சுங்களா? ஆகவே தேவ வார்த்தைக்கு இணையானது எதுவுமே இல்லை. இந்த வார்த்தைக்கு விரோதமாகத்தான் பிசாசனுடைய வார்த்தைகள் அவ்வப்போது மனிதனிடத்திலே வந்து மனிதன் தேவனுடைய வார்த்தை கேட்க கூடாது என்று சொல்லி இதோ எண்ணெயை போல மிருதுவான வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் பிசாசானவன். மனிதன் யாருக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த வார்த்தைக்கு தான் அவனுடைய இதயம் பாத்திரம் இருக்கும். பாத்தீங்களா? தேவ வார்த்தைக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இயற்கைகள் அடங்கும், சிருஷ்டிகள் உள்படும். இதோ எல்லா தூதர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுதான் செயல்பாடாக செய்வார்கள். இவ்விதமாக அமானுஷ சக்திகள், அந்தகார சக்திகள் யாவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. இவைகள் எல்லாம் அடக்கி ஆளுகிறதான ஒரே ஒரு சத்துவம் கொண்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அந்த வார்த்தையிலே ஒரு சொல் புறப்பட்டா போதும், அந்த சொல்லுக்கு சகல சிருஷ்டிகளும் கீழ்ப்படியுமா. ஆகவே தேவ வார்த்தை என்றாலே எல்லாருக்கும் பயமும் நடுக்கும் வர வேண்டும். அப்படிப்பட்டதான தேவ வார்த்தை எப்படியெல்லாம் வருகிறது தெரியுமா? ஏன் பிசாசுகளும் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தை ஏன் பிசாசுகள் பயப்படுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை நன்றாக தெரியும். தேவனுடைய வார்த்தையை மனிதன் தேவனுடைய வார்த்தை புரிந்து கொண்டதை தவிர பிசாச அதிகமாய் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை எப்படி எல்லாம் இருக்கிறது தெரியுமா? ஏன் பிசாசுகள் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறது என்கிறதான காரியத்தில் பார்க்கும்போது 7 விதமான தன்மைகள், பிரத்யேகமான தன்மைகள் தேவனுடைய வார்த்தையில உண்டு. அதிலே ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தை புடமிடப்பட்ட வார்த்தை, கலப்படமில்லாத வார்த்தை. சங்கீதம் 119 140வது வசனத்தை வாசியுங்கள். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். வார்த்தை புடமிடப்பட்டது. புடமிடப்படுதல் என்றால் என்ன? சுத்தமான வெள்ளிக்கு ஒப்பானது, சுத்தமான பொன்னுக்கு ஒப்பானது, பத்திரமாத்து தங்கத்துக்கு ஒப்பானது. தேவனுடைய வார்த்தை என்பது மேலானதுங்க. ஆகவே பிசாசானவன் பயப்படுகிறான். ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தை புடமிடப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தைக்கு மிஞ்சின வார்த்தை இல்லையேன்னு சொல்லி பிசாசு அறிந்திருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை எப்படி தெரியுமா? வந்துச்சுன்னா உயிர்ப்பிக்கிற சக்தி உடையதாம். ஆண்டவருடைய வார்த்தை இரண்டாவது உயிர்ப்பிக்கிற சக்தி உடையது. ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற வார்த்தை ஒரு மனிதனுக்குள் வரும்போது, ஒரு சரீரத்துக்குள் வரும்போது அந்த சரீரம் உயிரடையும். வேதம் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119 154 எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு
தூரமாய் இருக்கிறது. அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். பாத்தீங்களா, அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை தேடார்கள். ஏனென்றால் பிரமாணத்தின் வார்த்தைகள் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது, சீர்படுத்துகிறது, பரிசுத்தமாக்குகிறது என்று சொல்லி அந்த விதத்திலே அங்கவே எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா? சாதாரணமான காரியம் அல்ல, விடுவிக்கிற வார்த்தை. விடுவிக்கிற வார்த்தை. எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிறைச்சாலையிலே நாம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை வந்தால் விடுவிக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இதைதான் விடுவிக்கிற வார்த்தை. பேயிலிருந்து, பிசாசில் இருந்து, நோய்களில் இருந்து, பலவீனங்களில் இருந்து, நாசமோசங்களில் இருந்து, கடன் பிரச்சனையில் இருந்து, தரித்திர கட்டுகளில் இருந்து, எல்லா காரியங்களில் இருந்தும் விடுதலை கொடுக்கிறதான தேவன், விடுதலையின் நாயகன் தம்முடைய வார்த்தையை விடுத்தார் என்று சொன்னால் அந்த வார்த்தை நம்மை விடுவிக்கும். வேதம் சொல்கிறது, வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119 170. என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். விடுவிக்க வருகிற வார்த்தை சாதாரணமாக வருமா? அந்த வார்த்தை வல்லமை கொண்டு புறப்பட்டு வருகிறதாம். பயங்கரமான வல்லமை. அந்த வல்லமைக்கு தாண்டி வேற விதமான சக்தி எதுவுமே கிடையாது. ஆகவேதான் விடுவிக்கிற வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வருகிறது. அந்த வல்லமையாய் புறப்பட்டு வரும்போது சிறைச்சாலைகள் எல்லாம் அது குலுங்கி அசையும்படியாக பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து துதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சடுதியாய் வந்தது. வரும்போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த சிறையிருப்பு குலுங்கி அசைந்ததாம். பூட்டுகள் உடைந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் உடைப்பட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை வல்லமைக்குரிய வார்த்தை என்று சொல்லி சங்கீதம் 147 18. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். பாத்தீங்களா? இப்படியான அவருடைய வல்லமையின் வார்த்தைகள் புறப்பட்டு வரும் என்று சொன்னால் அது மகா தீவிர வேகமா, கொஞ்ச நஞ்ச வேகம் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை மகா தீவிரமான வார்த்தை. என்ன அழகா சொல்றாரு தெரியுமா? அந்த வார்த்தை பாருங்க, மகா தீவிரமாய் விரைவாய் வருகிறதான வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 147 15 வாசித்து பாருங்கள். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவருடைய வார்த்தை சாதாரணமானது அல்லங்க. தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றோம். ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு மகிமை இருக்கு. இன்னைக்கு தினத்துல கூட ஆண்டவருடைய வேதம், எனக்கு வேதத்தை ஆராயணும், வேதத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதோ வசந்த் என்கிறதான குமாரன் என்னிடத்துல வந்து 2 வேதாகமத்தை, புதிய வேதாகமத்தை வாங்கிட்டு கொண்டு வந்து, இதோ எனக்கு ஜெபித்து கொடுங்க, இதுல இருக்க ஆழமான சத்தியத்தை நான் புரியணும், எங்கெங்கெல்லாம் நான் வேத ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பாத்தீங்களா எவ்வளவு ஒரு வாஞ்சை. அந்த வார்த்தைக்கு ஈடு இடையே கிடையாது. தேவனுடைய வார்த்தை மகா தீவிரமாய் வரக்கூடிய வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் கஷ்டத்தில் இருந்தா, துன்பத்தில் இருந்தா, துயரத்தில் இருந்தா, ஆண்டவரே சொல்லும் போது அவர் பதில் கொடுப்பார். மகா தீவிரமாய் பதில் கொடுப்பார். அந்த வார்த்தை மின்னல் வேகத்திலே கடந்து வருகிறதாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி வரும்போது முன்னொரு பக்கம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் நியாய தீர்ப்பும் பயங்கரமாய் வரும், சடுதியாய் வரும் நியாய தீர்ப்பு. உன்னதமான மகாராஜாவின் சிங்காசனம், அந்த மகாராஜாவின் சிங்காசனத்தில் இருந்து ஒரு வார்த்தை வந்தால் அந்த வார்த்தைக்கு மிஞ்சின வார்த்தை எதுவுமே கிடையாது. பிசாசி துரத்தின வல்லமை மிக்க வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? இதெல்லாம் அறிஞ்சுதான் பிசாசானவன் இவைகள் எல்லாம் முழுக்க 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 அறிஞ்சு பயப்படுறான். அந்த வார்த்தை எல்லாம் முழுக்க இதெல்லாம் டோட்டலா ஒரு பாத்திரத்துக்குள்ளாக அடக்கி வைத்திருக்கிறார். அந்த பாத்திரம் தான் கிருபை நிறைந்த பாத்திரம், வல்லமை மிக்க பாத்திரம், இயேசு கிறிஸ்து என்று இதோ இந்த பூமிக்கு வந்ததான ஒரு மேன்மை மிக்க தேவாதி தேவனுடைய பாத்திரம். அந்த பாத்திரத்துக்கு மேலே அக்னிமயமான வல்லமை, அக்னி. ஆகவேதான் பிசாசானவன் இந்த அக்னிமயமான வார்த்தைகளை பார்த்து
பயப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பயப்படுறான். ஆகவே வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதம், வார்த்தைக்கு எதிர்த்து நின்றால் சுட்டெரிக்கும் அக்கினி பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பயங்கரமான வார்த்தைகளை இதோ தேவாதி தேவன் கொண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது இதோ அவர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னதமான தேவாதி தேவனுடைய மகிமையை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் இருந்து தன்னுடைய ஏக குமாரனை வார்த்தையாகவே அனுப்புகிறார். ஆகவேதான் அப்படி வார்த்தையாக அனுப்பும் போது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரேத கல்லறையில் இருந்து என்னன்னா 2 மனிதர், பிரேத கல்லறையில் இருந்து 2 மனிதர் அவர்களுக்குள்ளாக அநேக பிசாசுகள் நிரம்பின ஒரு காரியமாய் எதிர்கொண்டு வரார்கள். அப்படி எதிர்கொண்டு வருகிறதான சமயத்துல இதோ அவர்கள் தீய ஆவிகள் உடையவர்களாய், கொடிதான ஆவியாம், சாதாரண ஆவி அல்ல, கொடிதான ஆவி. அந்த ஆவியை மிஞ்சுவதற்கு எந்த சக்தியும் இல்லை. அப்படிப்பட்ட கொடிதான ஆவி, தாறுமாறின் ஆவி, பயங்கரமான ஆவியாம். அந்த வழியா போறவன் கூட பயப்படுவானாம். அப்படிப்பட்ட கொடிதான ஆவி நிரம்பினதான 2 பேர். அந்த ஆவிகள் நிறைய இருக்கு, அவங்களுக்குள்ள கெட்ட ஆவிகள் நிறைய இருக்கு. பயங்கரத்தோடு கூட நின்றார்கள் அந்த வழி அருகே. வாசித்து பாருங்கள், அந்த பாதையின் வழியே ஒருவனும் நடக்க முடியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8:28. அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்த போது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாதிருந்தது. அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாதிருந்தது. அப்படிப்பட்ட கொடிதான ஒரு காரியம். இன்னைக்கு கூட பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னா அவருடைய பாதையை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இந்த பாதையை தாண்டணும். பிசாசானவன் முதலாவதாக வழி அருகே நின்று வழிமறைத்து கொடிதான காரியங்கள் எல்லாம் காண்பித்து கெட்ட ஆவிகளை அங்கே வைத்து தள்ளப்பட்ட தூதர்கள் எல்லாம் அங்கே வைத்து ஒவ்வொரு மனிதனையும் தடை செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். ஆச்சுங்களா? இப்போ இந்த ஆவிகள், இந்த கெட்ட ஆவிகள் ஒருவேளை ஆண்டவரை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா சாட்சி கொடுக்க முடியாது. பாத்தீங்களா? இப்போ நான் உங்களை குறிச்சு சொல்லணும்னு சொன்னா உங்களை குறிச்சு நல்லா அறிஞ்சிருக்கணும், உங்கள்கிட்ட நல்லா பழகி இருக்கணும். ஆச்சுங்களா? ஆனா இந்த ஆவிகள் தேவனை நோக்கி சாட்சி கொடுக்குதுன்னு சொன்னா எங்கே இருந்த ஆவிகள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய பரலோக ராஜ்யத்துல நல்ல ஆவிகளா இருக்கும் போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்தில் இருந்தவைகள். ஆனால் லூசிபர், பொல்லாங்கன், பொல்லாத பிசாசானவன், அவன் தள்ளப்படும் போது ஒரு சேனையாய் இறங்கி வந்த ஆவிகள். ஆகவேதான் இது சொல்லுகிறது. என்ன சாட்சி கொடுக்குது தெரியுமா? இன்னைக்கும் பாருங்க, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் சொல்லவே மாட்டாங்க. ஆனா இந்த ஆவிகள் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த ஆவிகள் தாங்க ஆண்டவருக்கு முதலாவது அவருடைய தன்மையை புரிந்து அறிந்து சொன்னதான சாட்சிகள். பிசாசு கூட சாட்சி கொடுக்குது. வாசித்து பாருங்களேன், மத்தேயு 8:29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். காலம் வரும் முன்னே ஆண்டவர் ஒரு டைம் கொடுத்திருக்கிறாரு. பிசாசுக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையினாலே, வார்த்தை என்கிறதான சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறார். ஆகவேதான் இவைகள் சொன்னது. காலம் வரும் முன்னே ஏன் ஆண்டவரே எங்களை தொந்தரவுப்படுத்துகிறீர்? தேவகுமாரனே, பாருங்க, தேவகுமாரனே, இன்னைக்கு எவ்வளவுதான் சுவிசேஷத்தை சொன்னாலும், என்னதான் நற்செய்தி சொன்னாலும், நம்ம என்னதான் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும், இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே உலக ரட்சகன்னு ஏற்றுக்கொள்கிறவன் தான் ஏற்றுக்கொள்வான். வேற யாரும் ஏற்றுக்கொள்றது இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரும் ஏற்றுக்கொள்றது இல்லைங்க. ஆகவேதான்
இந்த பிசாசானவன், பிசாசின் ஆவிகள் என்னன்னா ஏற்றுக்கொண்டு சொல்கிறது, எங்களுக்கும் உமக்கும் என்ன ஆண்டவரே, காலம் வருவதற்கு முன்பாக ஏன் எங்களிடத்திலே வந்திருக்கிறீர் வேதனைப்படுத்த, தேவகுமாரனே என்று அலறினது. அலறும் போது ஆண்டவர் சொன்னாரு, பிசாசே போ அப்படி சொன்னாரா? இந்த இடத்துல சொல்லல. நல்ல வேதத்துல நீங்க வாசித்து பாருங்கள். பிசாசே நீ கிளம்பு, இந்த மனிதனை விட்டு கிளம்புன்னு சொன்னாரா? கிளம்பல. ஆனா தெரியும் ஆண்டவர் வந்துட்டாரியா, எங்க கதி அதோ கதி. ஆகவே ஐயோ, அவர் சொல்றதுக்கு முன்னாலேயே நாங்களே உத்தரவு கேட்டுக்கிறோம், ஆண்டவரே நாங்க எங்க போறது தெரியுமா? இதோ அந்த பன்றி கூட்டம் இருக்கு, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளாங்க நாங்க போகட்டுமா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொள்கிறது. எப்படி சூப்பர் நேச்சர் பவர் எங்களுடைய தேவனுடைய வார்த்தை, வார்த்தையை கொண்ட உன்னதமான தேவாதி தேவனுக்கு எவ்வளவு வல்லமை, எவ்வளவு வல்லமை, அற்புதமான வல்லமை. பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்த நேசகுமாரனுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆல் மைட்டி காட் என்று சொல்லப்படுகிறது. அவரை பார்த்து பிசாசானவன் வேண்டிக் கொள்கிறான், வேண்டிக் கொள்கிறான். வாசித்து பாருங்கள் அடுத்த வசனத்தை, மத்தேயு 8:30 வரைக்கும். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்த்து கொண்டிருந்தன. அப்போது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். அவரை வேண்டிக் கொண்டனர். நடந்தது என்ன? போ என்றார். ஒரே வார்த்தை, போ என்றார். கிளம்பிச்சு. கிளம்பி போன உடனே வெளியே வருது பாருங்க, இந்த 2 மனுஷங்கள் இடத்துல இருந்த ஆவி அப்படியே பயங்கர லேகியனா வருது. வந்த உடனே அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளாக இறங்கின உடனே அந்த பன்றி கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து கடலுக்குள்ளாக போய் மாண்டு இவ்விதமாக பன்றி செத்து போச்சு. ஆனா அந்த பன்றி கூட்டத்துக்குள் இயேசு கிறிஸ்து அனுப்பினதான அந்த ஆவி இருக்கு பாத்தீங்களா, கெட்ட ஆவி, அந்த ஆவிகளுக்கு சாவே கிடையாது, சாவே கிடையாது. அவைகள் எல்லாம் திரும்பி எழும்பி எங்க இன்னொரு பாத்திரம் இருக்கு, அந்த ரெண்டு பேருக்குள்ளார இறங்கிடுச்சு பாத்தீங்களா அந்த பிசாசானவன். அதே போல எத்தனை பேர் இதோ எனக்கு இடம் கொடுக்கறாங்கன்னு சொல்லி அலைதான். அலைஞ்ச உடனே அந்தந்த குணங்கள் இருக்கிறதான மனிதர்களிடத்துல அவைகள் போய் டக்குன்னு உட்காந்துக்கும். எப்படிப்பட்ட குணங்கள்? வெளிப்படுத்தல் 22:15 வாசிப்போம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பொய்யை விரும்புகிறதான ஜனங்கள், அந்த பொய்யை விரும்புகிறதான ஜனங்கள் எங்கே எங்கே இருக்கிறான், எந்த வழியில இருக்கிறான் அப்படின்னு பார்த்து என்னமா லேகியோனா இறங்கிடும் பாத்தீங்களா? அப்படி இறங்கும் போது என்னென்ன அசுத்தமான கிரியை செய்து தெரியுமா? பயங்கரமான அசுத்தமான கிரியை செய்யுங்க இது. ஏன்னா பாதை, இந்த உலகமாகிய பாதையிலே அவைகள் நின்று அசுத்தமான கிரியை செய்கிறது, செய்ய வைக்கிறது. நிற்கும். எப்படிப்பட்ட செய்ய வச்சிட்டு இருக்கு? தேவனுடைய கற்பனைக்கு விரோதமான செயல்களை செய்ய வைக்கிறது. ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் என்றால் தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு நீங்கள் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்படி இருந்து கீழே சொல்லப்படுகிறது வசனம். எப்படிப்பட்ட வசனம் என்றால், நாய்களும் சூனியக்காரரும் பாருங்க, விபச்சாரக்காரர்கள், இப்படி சொல்லிட்டு இங்க என்ன சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 5:19 முடியதான வேதவசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தன்மை எங்க இருக்கு? இந்த தன்மை கொண்டவர்கள் எங்க இருக்கிறாங்க? இதுக்குண்டான பாத்திரம் எங்க இருக்கு அப்படி சொல்லி இந்த பிசாசுகள், அதிகமான பிசாசுகள் இருக்கு இல்லைங்களா, பேய்த்தனத்துக்குரிய பிசாசுகள் எங்கே இருக்கிறான்னு சொல்லி அவங்களோடு கூட ஐக்கியம் படுவதற்கு அங்கே யாட்ட போலான்னு சொல்லி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. ஆகவே
பேய்களிடத்திலே ஐக்கியம் கொள்ளக்கூடாது. பொல்லாத திமிர்வாத சாத்தானிடத்திலே ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று வேதத்திலே தெள்ள தெளிவாய் பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20வது வசனத்துல பேய்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைக்க கூடாது என்று அடித்து சொல்லுகிறார். ஐக்கியம் வைத்தால் இப்படிப்பட்ட லேகியோனாகிய இந்த பிசாசுகள் வந்து அமர்ந்து விடுமாம். பேய்களோடு கூட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. ஐக்கியம் பட்டால் உடனே வந்துடும். பொல்லாத பேய் பிசாசுகள் என்னன்னா டசன் கணக்கில் வந்துடும். அந்த 2 பேருக்குள்ள இருந்தது பிசாசு பாத்தீங்களா, இன்னைக்கு உலகத்தையே பயங்கரமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆச்சுங்களா? ஆகவே அந்த கல்லறையிலிருந்து புறப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். கல்லறையிலிருந்து புறப்பட்ட மனிதன் தான் அந்த மனிதர்களுக்குள்ளாக 2 மனிதர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட பயங்கரமான தீவினை செய்கிற ஆவிகள். இன்னைக்கும் அதனுடைய குடியிருப்பு எங்க இருக்குது தெரியுமா? வேதத்துல தெள்ள தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசின் வீடு என்றும் பிசாசின் குடியிருப்பு என்றும் பிசாசினுடைய காரியமாய் இருக்கிறது என்றும் எந்த இடத்தை சொல்லுகிறார் சொன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 18வது அதிகாரம் 2வது வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய குழுமாயிற்று. ஹல்லேலூயா. பெரிதான சத்தியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அருமையான சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். பேய்களுடைய குடியிருப்பு எங்கே, அவைகள் வருகிற விதம் எப்படிப்பட்டது, இந்த பேய்த்தனத்துக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க நாம் என்ன செய்வது என்று தெள்ள தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தை உள்வாங்க வாங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஜீவனுள்ள தேவன் மகத்தான வார்த்தை இருப்பிடமாய் நம்முடைய இதயம் இருக்கணுமே தவிர பேய்களுடைய குடியிருப்பாக நம்முடைய இதயம் இருக்கக்கூடாதுங்க. பிரியமானவர்களே, இதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுதுமாக ஒப்பு கொடுப்போம். உன்னதமான தேவன் பிசாசுகளை துரத்தினார் தம்முடைய வார்த்தையினாலே. அதே போல இன்னைக்கு நமக்குள் இருக்கிறதான பிசாசின் தீய கிரியைகளை வெளியேற்றுவதற்கு அந்த வார்த்தையை வாங்கி நம்ம கமெண்ட் பண்ணணும். எனக்குள் இருக்கிறதான பேய்த்தனமே இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியேறு. நமக்குள் கமெண்ட் பண்ணும்போதுதான் இந்த இதயம் கல்லறையாய் இருக்கக்கூடாது, இந்த இதயம் தேவாலயமாய் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். இதற்காக ஒப்பு கொடுப்போம். தேவாசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717179